வணக்கம் போஸ் நேயர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வெளிநாடுகளில் சமைக்க போகிற சிக்கன் வறுவல் வறுத்து காட்ட போகிறோம். ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் சிங்கப்பூரில் எல்லாம் நாங்கள் பண்ணோம். அதுக்கு தேவை சிக்கன் இருக்குது, வெங்காயம் தக்காளி, இஞ்சி பூண்டு இடித்து வச்சாச்சு, பட்டை கிராமெலாம் வச்சாச்சு, அடுப்பையும் பற்ற வச்சாச்சு. இப்போ இன்னொன்று ஓரளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம், நல்ல எண்ணெயாக. சூடான பிறகு சூடு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சூடு ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பட்டை கிராம்பை போட்டு கொஞ்சம் பொன்னுருளாக வறுக்கிறோம். அதை போட்டு வறுக்கிறோம். அடுத்தது நம்ம நல்லா அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். வீடியோ போட்டுட்டு யாரும் சத்தம் போடாதீங்க. வெட்டியும் அதில் போட்டு நல்லா வறுக்கிறோம். அதாவது சமையல் பண்ணும்போது சந்தோஷம் பண்ணால் தான் அந்த சாப்பிட்றதா இருக்கும். விறகடுப்பு எரிச்சாலும் கூட சந்தோஷமாக இருக்காது. நீங்கள் அடுப்போடு ஒரு சமையல் பண்ணிங்கன்னா அது உருப்படியாக இருக்காது. நல்லா ஹேப்பியாக பண்ணால் தான் சமையல் உங்களுக்கு அருமையான டேஸ்ட்டாக வரும். நல்லா ஓரளவு கொஞ்சம் நல்லா ஒரு 90 ரூபா வர்ற மாதிரி வறுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கன் அதில் போடுறோம். சிக்கனை போட்டாச்சு. தண்ணி போட ஊற்றிக்கலாம். அதில் உள்ள கோழியில் உள்ள தண்ணி தான், அதனால் கொஞ்சம் வந்துருக்கு. கொஞ்சம் ரத்தமாக தெரிஞ்சிச்சு, அதனால் வேண்டாம்னு சொல்கிறாங்க சிலருக்கு. அதனால் பரவாயில்ல. நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு பண்ணுறோம். தண்ணி இப்போ ஊற்ற முடியல, ஏன்னா கோழியிலே கொஞ்சம் அது சாறு இறங்கும், தண்ணி சாறு. லைட்டாக நம்ம தேவைக்கான உப்பை போட்டு ஒரு கிண்டு கிண்டிடலாம். ஒரு கிண்டு கிண்டிட்டு இது ஞாயிற்றுக்கிழமைனால இந்த வேலை நடக்குது. வீட்டுக்கு ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதனால் எல்லாம் பார்த்து நம்ம வெளிநாட்டு சமையல் பேச்சுலராக போய் வெளிநாட்டில் கிடக்கிற பாருங்க, அவங்க எப்படி சமைக்கிறாங்க தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது நம்ம தேவையான கொஞ்சம் மஞ்சத்தூள். வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் பாபா மசாலான்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கும். இங்கே நம்ம ஊரில் இல்லை. சிக்கன் மசாலா போதுமா? போதும், ரொம்ப போட்டாலும் காரமாக இருக்கும். போட்டு அப்படியே கிண்டுறோம். நல்லா மசாலா போட்டு நல்லா ஃப்ரையாக கிண்டுறோம். உங்களுக்கு தேவை இப்போ எக்ஸ்ட்ரா மிளகாப்பொடி என்ன போட்டுக்கலாம். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா பிக்ஸாக ஒரு பாபா மசாலான்னு மசாலா இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே அதுக்காகவே கோழி 1/2 கிலோ 1 கிலோ திங்கலாம், அவ்வளோ சாப்பாடு வாங்கும். அதனால தான் வெளிநாட்டு போனவங்க நல்லா குண்டு குண்டாக ஊருக்கு வரும்போது தான். நான் அப்படி தான் வரும்போது இன்றைக்கி சாப்பிட்டு தெரியல. நாங்கள்லாம் இந்த குத்துக்கல் வச்சு தான் அங்கே இஞ்சி பூண்டுலாம் அடிப்போம். இங்கே மிக்சியில் அடிக்கிறதுனால அதில் உள்ள இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட தண்ணி கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி லைட்டாக தேவைக்கப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். வணக்கம் போஸ் நேயர்கள்லாம், சிக்கன் கறி நான் தான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து ரொம்ப தூத்து பார்க்காதீங்க, எனக்கு வெஜ்ஜளிக்க போகுது. நீங்களே இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக ஒரு நாள் சமைச்சு பாருங்கள். வெளிநாட்டு பேச்சுலர்லாம் இப்படி தான் சமைச்சிட்ருக்கோம். நாங்கள்லாம் எந்த குழம்பு இருந்தாலும் 5 நிமிஷத்தில் வச்சு முடிச்சிடுவோம். 10 மணிக்கு வேலை முடிஞ்சாலும் 10:30க்கெல்லாம் சமைச்சிடுவோம். இப்போ நேராக இங்கே வாங்க, கோழி இல்லை கொதிக்க ஆரம்பிச்சிட்டு சத்தவாணி மூடி வச்சுருவோமா? சத்தவாணி மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்து பார்க்க வேண்டியிருக்குன்னு சத்த மூடி கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் முடியும். இப்போது ஒரு 5-10 நிமிஷம் உங்கள் தேவைக்கப்போ திறந்து பார்ப்போம். சூப்பராக வாசம் இங்கே நல்லா அடிக்குது. அதில் ஃபோனில் பார்க்குறதுக்கு அந்த வாசம் தெரியாது. தேவைப்பட்டால் பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரமாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு ஒரு 95% குக் ஆகிட்டு, அதுக்கு முன்னாடியே ஒரு கொத்தமல்லி தழை வெட்டி வச்சுருக்கோம் டேஸ்ட்டுக்கு. அப்படியே அழகாக தெளித்து அப்படியே இருக்கட்டும். நம்ம கேமரா எடுத்துருப்போங்க. இப்போ நம்ம வெளிநாட்டில் பேச்சுலர் சமைக்கிற சிக்கன் கிரேவி எப்படி சமைக்கணும்னு கற்றுக் கொடுத்துட்டோம். நீங்களும் சமைச்சு பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நன்றி, வணக்கம்.